ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் பரிமளான்கோ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் படத்தில் கமல் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஜெயராம் ஃபேமிலி, அப்பாவியான ஒய்ஃப், 2 பொண்ணுங்க, இப்படி ரொம்ப சந்தோஷமா தான் உண்டு தான் ஃபேமிலி உண்டுன்னு ஜெயராமோடைய ஃபேமிலி சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்க, திடீர்னு அந்த ஊர்ல மிகப்பெரிய ரவுடியான வர்கீஸ்ன்றவன் இறந்து போறான். அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க. அந்த கொலை பழி ஜெயராமுடைய ஃபேமிலி மேல வந்து விழுது. ஒரு சாதுவான குடும்பம் எப்படி ஒரு கொலையை பண்ணிருப்பாங்க? உண்மையிலே இந்த குடும்பம் தான் இந்த கொலையை பண்ணாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பாபநாசம் படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு கிளைமாக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த பரிமளான்கோ. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே சென்னையில் இருக்க ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, 2 பொண்ணுங்க. அப்பா கேரக்டரில் நம்ம ஜெயராமுடைய ஒய்ஃப் கேரக்டரில் நம்ம ஊர்வஷி மேம் தான் நடிச்சிருக்காங்க. பரிமளான்கோன்னு பேர் வச்சிருக்காங்களே, கண்டிப்பாக அப்போ ஊர்வஷியோட பேர் தான் பரிமளாவா இருக்குன்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இங்க தான் ஆரம்பத்திலே நம்ம டைரக்டர் நமக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஜெயராமுடைய பேர் தான் பரிமளா. இவருக்கு எப்படி இந்த பேர் வந்திருக்குன்னா, இவருடைய அப்பா அவங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமா அந்த பேரை ஜெயராமுக்கு வச்சிருக்காங்க. இவர் தான் அந்த குடும்பத்துடைய தலைவர்ன்றதுனாலே பரிமளான்கோன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க போல. சரி, இப்ப கதைக்கு வருவோம். ஜெயராம் கேரக்டருடைய பேர் தான் பரிமளா அண்ட் அவருடைய ஒய்ஃபான ஊர்வஷோட பேர் சுதந்திரம். அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான பேர் வச்சிருக்காங்கன்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்ததுனால அவங்களுக்கு சுதந்திரம் பேர் வச்சிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்களே. பெரிய பொண்ணுடைய பேர் பராசக்தி, சின்ன பொண்ணுடைய பேர் மதுமிதா. பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சின்ன பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. திட்டமிட்ட குடும்பம், திகட்டாத இன்பன்ற மாதிரி தான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலே பரிமளான்கோன்ற இந்த குடும்பத்துடைய தலைவரான பரிமளா இருக்கார்ல, அவர் சரியான கஞ்ச பிசினாரி. ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து தான் செலவு பண்ணுவாரு. அது போக ஒரு சாதாரண ஒரு வாத்தியார். ஒரு வைஃபான சுதந்திரம் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இவங்க கூடியிருக்க அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரா நம்ம யோகி பாபு தான் வராரு. பாவம், அந்த மனுஷன் மாதம் இவங்க கிட்ட வாடகை வசூல் பண்ணுறதுக்குள்ளே போதும் முந்துன்னு ஆகிடும். அதில் நம்ம சுதந்திரம் இருக்காங்கல்ல, அவங்க மோட்டரை போட்டால் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். இதனாலே ஒரு பக்கம் யோகி பாபு வெறியாயிட்டு இருக்க, அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இந்த குடும்பம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பரிமளா சார் கஞ்ச பிஸ்னாரியா இருந்தா, அவருடைய ஒய்ஃபான சுதந்திரம் இருக்காங்களே, அவங்க காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கே ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு 10 மணிக்கு டிஃபன் வேணுமா, 9 மணிக்கு டிஃபன் வேணுமா, 8 மணிக்கு டிஃபன் வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்க, இல்லை எந்த டைமிங்கில் செஞ்சால் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை 10 மணினா நான் ஒருத்தர் சமைச்சா போதும், 9 மணினா என் கூட இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும், அதுவே 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டிஃபன் வேணும்னா குடும்பத்தோட சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சமையலில் கூட ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ 8 மணிக்கே டிஃபன் வேணும்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இவங்க குடும்பத்தில் அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தாண்டி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிப்பாங்க. ஸோ இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்க பரிமளா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருந்தால் படம் இப்படி ஓடும். ஸோ அந்த பிரச்சனையை உருவாக்குற விதமாக வர்கீஸ்ன்ற ஒரு பெரிய ரவுடி பையன் என்ட்ரி கொடுக்குறான். இந்த கேரக்டரில் நம்ம சாண்டி மாஸ்டர் தான் நடிச்சிருக்காரு. வர்கீஸை பற்றி சொல்லணும்னா, அந்த ஊர்லேயே பெரிய ட்ரக் டீலர். இவன் சின்ன பையனாக இருக்கும்போது இவன் கண்ணு முன்னாடியே இவங்க அப்பா ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பான். இவன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ரவுடி ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கொண்டு பழி வாங்குற விதமாக போட்டு தள்ளியிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ரவுடி தான் நம்ம வர்கீஸ். இவன் வரான்னு தெரிஞ்சாலே ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே நடுங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ரவுடி பையன் ரொம்ப நாளா நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தில் இருக்க 2வது பொண்ணான மதுமிதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு அவன் பின்னாடியே துரத்திட்டு வர்றது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் ரவுடி பையனாச்சு, ஸோ அவனை பகச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்துடா. ரொம்ப நாளா இப்படி ஒரு ரவுடி பையன் நம்ம 2வது பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்குறான்னு ஹீரோ பரிமளாக்கு தெரிஞ்சதும், இது இப்படியே போனா சரி வராது, அந்த வர்கீஸ் பையனை கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே, அதுக்குள்ளவே ரவுடி பையன் வர்கீஸ் நேரா இவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோவுடைய குடும்பத்தை மிரட்டி, உங்க 2வது பொண்ணு மதுமிதா, அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன், அவ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோ கிட்ட ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அப்போன்னு பார்த்து டைமிங்ல பெரிய பொண்ணு பராசக்தி இருக்காங்களே, அவங்க வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அப்பாவை அந்த ரவுடி பையன் வர்கீஸ் போட்டு எல்லாரும் முன்னாடி வறுத்து எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து காண்டான நம்ம பராசக்தி, ஒரு ரவுடி பையன் நம்ம வீடே வந்து மிரட்டுறதா அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி வெளியில் தள்ளி மூஞ்சில ஒரே குத்து. அவ்வளவுதான், அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாரும்
யாரையா அந்த பொண்ணு வர்கீஸ் மேலேயே கை வச்சிருக்கான், அப்ப கண்டிப்பா உள்ளூரா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பராசக்திக்கு பயங்கரமா பில்டப் ஏத்த எல்லாரும் முன்னாடி அடி வாங்கின வர்கீஸுக்கு பயங்கர அவமானம் ஆயிடுது. அவன் வெறியோடு இந்த குடும்பத்தை பார்த்து என் மேலேயே கை வச்சிட்டல மௌன நீ ஏரியா பக்கம் வராமலே போயிடுவ, அப்ப நான் உன்னை செஞ்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய குடும்பம் அன்னைக்கு ராத்திரி குடும்பமா உட்காந்து பேசுறாங்க. இப்படி ஒரு ரவுடி பையன் மேல கை வச்சிட்டோம், பிரச்சனை ஆகி போச்சு. அது போக அவன் தொடர்ந்து மதுமிதாக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்க கூடாது, அவனை ஏதாவது பண்ணணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், ரவுடி பையனுக்கு மேல போலீஸ்காரங்க இன்னும் சிக்கலாக்கிடுவானுங்க, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய பொண்ணு பராசக்தி இருக்காங்களே அவங்க டப்புன்னு இவனெல்லாம் எதுக்கு உயிரோட விட்டுக்கிட்டு பேசாம போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கதையவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த இரவு போது அடுத்த நாள் தீபாவளி, ஊரே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வீட்டில் இருக்க 2 பொண்ணுங்களும் கண்டிப்பா நம்ம அப்பா நிறைய பட்டாசு வாங்கிட்டு வருவாரு, விதவிதமா பட்டாசுகளை வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளோட காத்துக்கிட்டு இருக்க. இவங்க அப்பாவா கையில் ஒரே ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வராரு. நைனா பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா என்ன இது வெறும் ஸ்வீட் பாக்ஸு அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கேட்க, இங்கே பாருங்கம்மா பட்டாசு வெடிக்கிறது பொல்யூஷன், எப்படியும் இந்த ஊரே பட்டாசு வெடிக்கும், நம்ம என்ன பண்ணலாம் வாங்கிட்டு வந்திருக்க ஸ்வீட் பாக்ஸோட மாடிக்கு போகிறோம், ஊருக்காரங்க வெடிக்கிற வெடியை சந்தோஷமா இந்த ஸ்வீட் சாப்பிட்டே வான வெடிக்கலை பார்த்து ரசிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தையே 1/4 கிலோ ஸ்வீட் வச்சு கன்வின்ஸ் பண்ணி மாடி கூட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வெடிக்கிற வெடியை வேடிக்கை பார்க்க வைக்கிறாரு. யோ நைனா நீ கஞ்ச பிசினாரு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு போவோன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுக்க, சரி ஓகே சந்தோஷமா ஆனை வேடிக்கையை பார்த்தோமா, சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி குடும்பமா கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அப்படி இந்த குடும்பம் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னடா ஒரே கூட்டமா இருக்கேன்னு போய் விசாரிச்சா இந்த மாதிரி அங்க ஒருத்தரை யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்களாம். எது கொலையா, சரி வாங்க யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் எட்டி பாக்குறாங்க. இங்க தாங்க கதையில ஒரு திருப்பு மூணு. நேற்று நைட்டு இந்த குடும்பமே சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல நம்ம ரவுடி பையன் வர்கீஸ், அவனை தான் அங்க நடு ரோட்ல யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான், அதை பார்த்ததும் இந்த குடும்பமே பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் முதல்ல நம்ம ஹீரோ அவர் பொண்ணை பார்த்து, ஹே பராசக்தி நீ தான் நேத்து அந்த வர்கீஸை போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு இருந்த, உண்மையிலே நீ தான் அவனை போட்டு தள்ளியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அப்பா நான் வெறும் வாயுதார் தான், எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பராசக்தி சொல்ல, ஒரு வேலை தொடர்ந்து இவன் லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு மதுமிதா இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரி மதுமிதா பக்கம் திரும்பினா உடனே அந்த பொண்ணா அவங்க அப்பாவை பார்த்து, யோ நைனா ரத்தம்னாலே எனக்கு சுத்தமா ஆகாது, அதனாலே நான் பீட்ரூட் ஜூஸ் கூட குடிக்க மாட்டேனா பார்த்துக்கோ, என்ன போய் கொலைலாம் பண்ற லெவல்கெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்பாவித்தனமா பேச, ஒருவேளை தான் பொண்ணுக்கு அந்த ரவுடி பையன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சுதந்திரம் தான் ஏதாவது பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு ஊர்வசி பக்கம் திரும்பினா அவங்களா எதுக்கு போய் எல்லாரும் என்ன திரும்பி பாக்குறீங்க, நான்லாம் காய்கறி கட் பண்றது கூட கத்தி எடுத்து யோசிக்கிறாள், நான் போய் கொலைலாம் பண்ணுவானாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் நான் பண்ணலன்ற மாதிரி சொல்ல, அம்மா 2 பொண்ணுங்களும் சேர்ந்து ஹீரோ பக்கம் திரும்புறாங்க. உடனே அவரா என்னெல்லாம் சந்தேகமே படாதீங்க, நான் ஒரு சாதுவான வாத்தியார், நான் எப்படி அந்த ரவுடி பையனை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல, சரி ஓகே நம்மள யாரும் கொலை பண்ணல, ஆனா எனக்கு உங்க அம்மாவோடைய தம்பி மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா சம்பந்தமே இல்லாம நேத்து அவன் இங்க சென்னைக்கு வந்திருந்தான், நீ தான் ஒருவேளை தான் பொண்ணுக்காக உங்க தம்பியை வர வச்சு இங்க போட்டு தள்ளினியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் சுதந்திரம் பக்கம் திரும்ப, ஐயோ என்னங்க பேசுறீங்க, நான் எதுக்கு தம்பியை வர வச்சு கொள்ளையெல்லாம் பண்ணணும், அவன் வேற ஏதாவது வேலையா வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்க, இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம், நம்மள யாரோ ஒருத்தர் தான் இந்த ரவுடி பையன் வர்கீஸ் மேல கோவமாய் கொலை பண்ணிருக்காங்க, இது யாரா இருக்குன்ற மாதிரி குடும்பமே ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ரவுடி பையன் வர்கீஸோடைய அம்மா இருக்காங்களே அவங்க சரியான சொர்ணாக்காவா இருப்பாங்க போலகுது, தான் பையனை கொண்டவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வெறியோட சுத்த. கட் பண்ணா இப்போ வர்கீஸோடைய இந்த கொலை கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மிஷ்கின் சார் தான். அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல முதல்ல இந்த வர்கீஸ் யாரு, அவன் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வர்கீஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் டீலரா இருந்திருக்கான்ற விஷயம் தெரிய வருது. இப்போ யார் வர்கீஸை போட்டு தள்ளியிருப்பா, வர்கீஸோடைய பகையாளிகள்லாம் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல அவர் விசாரணை ஆரம்பிச்சுட்டு இருக்க. கற்பனா இப்போ அப்படியே திரும்ப நம்ம ஹீரோடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோடைய வீட்டில் நம்ம ஹீரோ திரும்பவும் அவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த வர்கீஸ் பைய போல சாவறதுக்கு முன்னாடி நாள் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணி உன் அக்கா பராசக்தி கையால அடி வாங்கிட்டு போயிருக்கான், அந்த சம்பவத்தை நம்ம ஏரியாவே பார்த்துருக்கு. ஸோ போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா நடந்த சண்டையை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மொத்த போலீஸும் நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. அப்படி போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். எல்லாரும் பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோடைய ஒய்ஃபான சுதந்திரம் இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படமா, ஸோ எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. எது மறந்து போச்சா,
சரி எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து பாபநாசம் படம் பார்ப்போம். அந்த படத்துல வர மாதிரி நம்ம எல்லாரும் போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாபநாசம் படம் பார்க்குறாங்க. இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. உண்மையிலே அந்த வர்கீஸை இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொண்டாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொலையாளி யாரு? இந்த கேள்விக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு தரமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பரிமளா அண்ட் கோ குடும்பம் பாபநாசம் படம் பார்த்து போலீஸ்காரங்க எப்படி வந்து கேட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக தயாராகிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடறாங்க. அப்படி இருந்தும் அந்த குடும்பத்துக்குள்ள இன்னமும் அவங்க குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சந்தேகம் போயிட்டு இருக்கு. கற்பனா இப்போ நம்ம ஹீரோவுடைய பெரிய பொண்ணான பராசக்தி இருக்காங்களே, அவங்க சிட்டுன்ற ஒரு பையனை ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் மேட்டர் கூட இது நாள் வரைக்கும் இவங்க வீட்டில் ஓப்பன் அப்பே பண்ணிக்கல. வீட்டுக்கு தெரியாமலே இவங்களுடைய லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வர்கீஸோடைய கொலையை மிஷ்கின் தானே எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவுடைய ஏரியாவுக்கு வந்து பார்த்துட்டு பெருசா விசாரிக்காம அங்கிருந்து போயிடாரு. நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பரிமளா குடும்பம் அன்னைக்கு மூச்சு விடுறாங்க. இந்த பக்கம் பையனை இழந்த வர்கீஸோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் தான் பையனை கொண்டவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பரிமளாவுடைய அக்கா இவங்க சொந்த ஊரான பாலக்காட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்ற விஷயம் கேள்விப்படுறாரு. உடனே இவரு தான் அக்காவை பார்க்கறதுக்கு பாலக்காடு கிளம்பி போயிடுறாரு. அங்க போனாதான் தெரிய வருது உடல்நிலை குறைவால இவங்க அக்கா இறந்தே போயிட்டு இருக்காங்க. இறந்து போன தான் அக்காவுடைய இறுதி சடங்கெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க, அப்போதான் இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவருடைய தம்பி சிங்கப்புலி மூலியமா தெரிய வருது. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் அண்ணியோட தம்பியும் சென்னைக்கு வந்திருந்தோம். ஆமா நான் அவனை சென்னையில பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நாங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா வந்தோம், அண்ணி தான் எங்க 2 பேரையும் போன் பண்ணி வர வச்சாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு பாப்பா மதுவிதா பின்னாடி எவனோ ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாமே, அவனை 2 தட்டு தட்டி மிரட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க சென்னைக்கே வந்தோம். இந்த பையன் சும்மா 2 தட்டி மிரட்டலாம் தான் போனோம். அந்த இடத்துல கைகளை பாயிடுச்சு. அதுல அவனை பிடிச்சி தள்ளதுல அவன் போய் பாறையில விழுந்துட்டான். அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா அவன் செத்துட்டான்னு எங்களுக்கு செய்தி வருது. ஒரு வேளை நடந்த கை கலப்புல தான் அவன் இறந்துருப்பானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய தம்பி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட, ஆடா பாவீங்களா கொலையை பண்ணிட்டு கமுக்கமா ஊருக்கு வந்துட்டீங்களாடா, சரி இருங்க அக்காவோடைய இறுதி சடங்கை முடிப்போம் அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க அக்கா இறந்து போன விஷயத்த சென்னையில இருக்க அவருடைய ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊருக்கு வர சொல்றாரு. உடனே சுதந்திரம் அவங்க 2 பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இத ஹவுஸ் ஓனர் யோகி பாபு பார்த்துட்டு, நேத்து இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ண ரவுடி பையன் வர்கீஸ் நடு ரோட்ல செத்து கிடந்தான், இன்னைக்கு குடும்பத்தோட பூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க, சம்திங் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி யோகி பாபு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ டைமிங்ல நம்ம மிஷ்கின் கார்ல அவர் அந்த கொலைகேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டா இப்போ பரிமளாவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வீட்டுல தான் யாருமே இல்லையா. வீட்டோடைய ஹவுஸ் ஓனரான நம்ம யோகி பாபு மட்டும் தான் நாங்க நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட மிஷ்கின் போய் விசாரிக்கிறாரு. ஆமா இந்த குடும்பம் எங்க போயிருக்காங்க, ஏன் சார் எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 3 கொலை பண்ணிட்டாங்க. எது 3ஆ? இல்ல 2 கொலை. எது 2 கொலையா? இல்லடா 1 கொலை தான், சும்மா சொன்னேன். சரி அந்த பரிமளா குடும்பம் எங்க அப்படின்ற நம்ம மிஷ்கின் விளையாட்டுத்தனமா விசாரிக்க, எது கொலை பண்ணிருக்காங்களா சார்? இந்த குடும்பத்துக்கிட்ட ஒவ்வொரு மாசமும் வாடகை வாங்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, இதுல கொலை கேஸ் வேறியா? அவங்க மொத்தமா கிளம்பி ஊருக்கு போயிருக்காங்க. சரி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிஷ்கின் அங்கிருந்து கிளம்பிறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் நம்ம யோகி பாபு ஊர்ல இருக்க ஹீரோ பரிமளா கால் பண்ணி, யோ என்ன இது உங்களை தேடி போலீஸ் எல்லாம் வந்து போகுது, குடும்பமாக சேர்ந்து கொலை பண்ணிக்கலாமே, ஒழுங்கா ஊர்லேருந்து வந்ததும் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, சரி வரோம் வை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு பாலக்காடுலேருந்து ரிட்டர்ன் இந்த குடும்பம் சென்னைக்கு வராங்க. அப்படி இவங்க சென்னைக்கு திரும்பினதும் வர்கீஸோடைய கொலையை ஹீரோடைய ஒய்ஃபான சுதந்திரம் சொல்லி தான் இவருடைய தம்பியும் அவருடைய அண்ணனும் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ கண்டிப்பா போலீஸ்ல மாட்டினா எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கழி தின்ன வேண்டிதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்க, இன்னொரு பக்கம் பையனை இழந்த வர்கீஸோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க பையனுடைய லவ்வை ஏத்துக்காத அந்த பொண்ணு தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய 2வது பொண்ணான மதுமிதா காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியை மறைச்சி, நீ தானே என் பையனை கொன்ன அப்படின்ற மாதிரி மதுமிதாவை பிடிச்சி மிரட்ட, அப்ப அந்த டைமிங்ல வர்கீஸோடைய ஃப்ரெண்டு வந்து, இந்த பொண்ணு இல்லமா வர்கீஸ் இந்த பொண்ணு சும்மா தான் ரூட் விட்டுட்டு இருந்தான், உண்மையிலே அவன் லவ் பண்ணிட்டு இருந்து வேற ஒரு பொண்ணு, அது இந்த பொண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி செத்து போன வர்கீஸோடைய ஃப்ரெண்டு வந்து சொல்ல, இதை கேட்டதுமே வர்கீஸோடைய அம்மா ஷாக்கா வராங்களோ இல்லையோ, இந்த பக்கம் நம்ம மதுமிதா இருக்காங்களே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளால தான் ஒருத்தன் செத்துட்டான், நம்ம மேல பைத்தியமா சுத்திட்டு இருந்தோம்னா மர்மமான முறையில செத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவன் மேல லைட்டா ஒரு கரிசனை இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் எதுவும் இல்லாம மதுமிதா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துறாங்க. கேஸை கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க மிஷ்கின் இருக்கார்ல, அவருக்கு இன்னொரு தகவல் வருது. இந்த மாதிரி செத்து போன வர்கீஸ்க்கு ஒரு பகையாளி இருந்தான், அவனுடைய பேர் நிக்கோலஸ். இந்த நிக்கோலஸ் யாருன்னா
வர்கீஸ் சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்து பெரிய ரவுடி ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பாவை கொன்னவன பழி வாங்குற விதமா வர்கீஸ் போட்டு தள்ளினால அப்படி இவன் கையால போட்டு தள்ளின அந்த நபருடைய பையன் தான் அந்த நிக்கோலஸ். இந்த கேரக்டர்ல நம்ம ஜெயிலர் படத்துல வில்லன் கூட விசுவாசியா ஒருத்தன் வருவால, அவன் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பான். அவனையும் போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வருது. கட்பனா இந்த பக்கம் மிஷ்கின் கூடவே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு மிஷ்கினோடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் சுத்தமா புரியல. அதனால மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி செத்து போன வர்கீஸோடைய கேஸ்ல மிஷ்கின் சரியாவே விசாரிக்க மாட்டேன்றாரு. அவன் செத்த முன்னாடி நாள் தான் ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கியிருக்கான். அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்கும் வர்கீஸ்க்கும் பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. அந்த குடும்பம் தான் வர்கீஸ் ஏதோ பண்ணிருக்கணும், ஆனா அந்த குடும்பத்துக்கிட்ட போய் விசாரிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்க எஸ்ஐ இன்ஃபார்ம் பண்ண, சரி இதுக்கு மேல பரிமளாவுடைய குடும்பத்தை விசாரிக்காம விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மிஷ்கின் நேரா இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு போறாரு. அப்படி ஹீரோடைய வீட்டுக்குள்ள போலீஸ் என்ட்ரு ஆனதும் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பாபநாசம் படத்துல வர மாதிரி போலீஸ் எந்த கோணத்துல கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்வீன் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப விசாரிக்க போன நம்ம மிஷ்கின் இருக்கார்ல, அவரு நடந்த இந்த வர்கீஸோடைய கொலைக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, நீங்க 4 பேருமே அந்த கொலையை பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் சொல்ல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோவா, அது வேற யாரும் இல்லை, என் தம்பியும் என் பொண்டாட்டியோட அண்ணனும் தானே, அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் மிரட்டர்ன்ற பேர்ல கொண்டு போயிட்டானுங்க. இப்போ நாங்க குடும்பத்தோட சிக்கல்ல மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு திரு முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல தான் மிஷ்கின் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. நடந்த இந்த வர்கீஸ் கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னல, அது யார் மூலியமா தெரியுமா, உங்க பெரிய பொண்ணு பராசக்தி மூலியமா அப்படின்ற மாதிரி பெரிய பொண்ணுடைய பேர் இழுக்க நினைச்ச இவ தான் அந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய குடும்பம் மொத்தமா பெரிய பொண்ணு பராசக்தியை திரும்பி பார்க்க, ஐயோ நைனா போலீஸ்கார் விளையாடுறாரு, எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியே பராசக்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்பா அந்த இடத்துல மிஷ்கின் இருங்க நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பங்கமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாரு. இந்த மாதிரி பராசக்தி சிட்டுன்ற ஒரு பையனை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கால, அந்த பையன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் ஓபன் பண்ணுவாரா. அவ்வளோதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் பராசக்தி ஷாக்காக வராங்களோ இல்லையோ, அவங்க அப்பா அவனை பரிமளா இருக்கார்ல, அவருக்கு பயங்கர ஷாக்கு. எது பராசக்தி லவ் பண்ணிட்டு இருக்காளா, அந்த ஷாக்கை விடுங்க, அவள் லவ் பண்ற பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நின்று இருக்க சுதந்திரம் இன்னொரு ஷாக்கு கொடுங்க, இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி மொத்த குடும்பமே குழம்பி போக, அப்பதான் மிஷ்கின் உங்க பெரிய பொண்ணு லவ் பண்ற அந்த பையன் சிட்டு வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நல்ல பையன், ஆனா உண்மையிலேயே அவன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர், அவனுக்கும் வர்கீஸ்குள்ளேயும் ட்ரக் டீலிங் பிசினஸ் போயிட்டு இருந்திருக்கு. அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த சிட்டு பையன் வர்கீஸை கொண்டு இருக்கான். ஆல்ரெடி நாங்க சிட்டுவை பிடிச்சிட்டோம், ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கோம். ஒரு 25 கிலோ போதை பொருள் அவன் இடத்துல இருந்து மிஸ் ஆகிருக்கு. அவன் எங்கேயோ அதை பதுக்கி வச்சிருக்கான். ஏமா பராசக்தி, நீ ஸ்டேஷனுக்கு உன் ஆள் சிட்டு கிட்ட அந்த போதை பொருள் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி மிஷ்கின் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக, இங்க தான் இந்த குடும்பத்துக்கே எல்லா உண்மையும் தெரிய வருது. இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே குழம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான விடை தெரிஞ்சு போச்சு. அடுத்த சீன்லயே நம்ம பராசக்தி ஸ்டேஷனுக்கு போயிட்டு சிட்டுவை பார்த்து, ஏண்டா உன்னை எவ்வளவு நம்பினேன், ஆனா நீ என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்ட, போலீஸ்காரங்க உன்னுடைய இன்னொரு முகத்திரையை கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல சிட்டு ஆமா அவங்க சொன்னது உண்மைதான், நான் ஒரு ட்ரக் டீலர் தான், எனக்கும் வர்கீஸ்க்கும் பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆனா வர்கீஸை நான் கொல்லல, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி பராசக்தி கிட்ட சொல்ல, பராசக்தி அவனை நம்புற மாதிரி இல்ல. சரி ஓகே, அந்த 25 கிலோ போதை பொருளை தயவு செஞ்சு எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம பராசக்தி கேட்க, உங்க வீட்டுல தான் நான் அதை சேஃபா இருக்கும்னு மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ட்விஸ்ட் கொடுக்க, அடா பாவி, எங்க வீட்டை அப்போ ட்ரக்ஸை கடத்தி வைக்கிற இடமா மாத்தி வச்சிருக்க, அவனை உன்னை போய் லவ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி அவனை காரி துப்பிட்டு நேரா வீட்டுக்கு வீட்டுல பதுக்கி இருக்க அந்த 25 கிலோ ட்ரக்ஸை எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் மிஷின் கையில ஒப்படைச்சிடறாங்க. அவ்வளவுதான், கொலையாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சா, இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் மிஷ்கின் பராசக்தியோட லவ்வரான சிட்டுவை பார்த்து, உனக்கு நவீன் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்வாரா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நவீன் என்ற பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட், ரவுடி பையன் வர்கீஸ் அண்ட் ட்ரக் மாஃபியாவான இந்த சிட்டு, இவனுங்க சப்ளை பண்ண அந்த ட்ரக்ஸை நவீன் என்ற அந்த ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல நிறைய பசங்க அந்த போதைக்கு அடிமையாகி அதோடைய நீட்சியா நவீன் என்ற பையன் இறந்தே போயிருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் மிஷ்கினுடைய ஒரே பையன். தான் பையனுடைய இறப்புக்கு காரணமே இந்த போதை பொருள் அதை சப்ளை பண்ண வர்கீஸோடைய ட்ரக் மாஃபியா லீடரான சிட்டு, இவனுங்களா தான் பையனுடைய இறப்புக்கு முக்கிய காரணம். ஸோ அதனால அவனுங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி தகராறு வர வச்சு தான் பையனுடைய இறப்புக்கு முக்கிய காரணமா இருந்த வர்கீஸை இன்ஸ்பெக்டர் மிஷ்கின் தான் போட்டு தள்ளியிருக்காரு. அந்த பழியை தூக்கி சிட்டு மேலே போட்டு அவனையும் இப்போ உள்ள தள்ளிட்டாரு. ஸோ உண்மையான கொலையாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இன்ஸ்பெக்டர் மிஷ்கின்.
அதனால தான் அவர் இந்த கேஸ்ல ரொம்ப டீப்பாலாம் இறங்கி விசாரிக்காம மேலோட்டமா விசாரிச்சுட்டு கடைசியா அந்த மாஃபியா கும்பலையே மொத்தமா அழிச்சிட்டாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் பரிமளா ஃபேமிலி இதுக்கு மேலேயே உங்களால இந்த வீட்டில் இருக்க முடியாது, தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி யோகி பாபு அவங்கள அங்கேருந்து கிளம்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு பரிமளா ஆன்கோவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது மிஷ்கின் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால். அப்படி கால் பண்ணி ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு நம்ம பரிமளாவா காலில் இருக்க மிஷ்கின் கிட்ட, சார் வர்கீஸை நீங்கள் ஏன் கொலை பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் மக்களுக்கு தெரியாதுல்ல, அதை நாங்கள் பார்ட் 2ல் வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் 2க்கான லீடை கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரி சேனலில் போடக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.